வீடியோ போட்டு வந்து 5 நாள் ஆகுது. எனக்கு ஜுரம் அடிக்க ஆரம்பித்து 11 நாள் ஆகுது. நடுவில் சின்னதாக ஒரு ஷார்ட் போட்டேன், பட் அது சேலுக்கான ஷார்ட் போட்டேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்டோரில் எனக்கு என்ன வீடியோ போடுறதுன்னு வந்து தெரியலை. நல்லா யோசித்து பார்த்தேன். அப்புறம் தான் புதுசாக வந்து வாங்கின பீட்டா ஞாபகம் வந்துச்சு. அது அன்பாக்ஸும் நான் பண்ணி வீடியோ எடுக்கலை. அந்த டைமில் எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. ஸோ வந்து அதை வந்து அப்படியே பிரித்து டேங்க்கில் விட்டுட்டேன். ஸோ இப்போ அந்த ஃபிஷஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னே 50 ரூபாய்க்கு மீன் வாங்கினாலே அதுக்குன்னு தனி வீடியோ போடுவேன். ஸோ இதுங்களை நல்ல ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் வந்து ஒரு முக்கியமான பேரை பார்த்துடலாம். ஏன்னா இதை வாங்குறதுக்காக தான் நான் அயன்மேனையே வந்து சேல் பண்ணேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபா கிட்ட வருது, 3500 கிட்ட வருது. நீமோ காப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அயன்மேனை சேல் பண்ணி இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த மேலே தான் வந்து நான் ரொம்ப லைக் பண்ணி வாங்கினேன். மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபீமேலே தேடினேன். டைரெக்டாக வந்து தாயிலிருந்து தான் எடுத்தேன். என்னோட ஷிப்மெண்ட் கிடையாது, ஃப்ரெண்டு ஷிப்மெண்ட் எடுத்தா போல் அதில் சேர்த்து வந்து இதை போட்டு எடுத்தது தான். இந்த மாதிரி ஆன்லைனில் வீடியோ பார்த்து வாங்குறதுல ஒரு பிரச்சனை எப்பயுமே எல்லாருக்குமே இருக்கும். ஸோ சைஸு தான். ஃபீமேல் வந்து சைஸ் வீடியோவில் பெருசாக தெரிஞ்சுது. ஸோ மேல் வந்து என்ன சைஸில் இருக்கோ அதுக்கு ஏற்ற ஒரு ஃபீமேல் மாதிரி தெரிஞ்சுது. பட் பர்ச்சேஸ் பண்ணி கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஃபீமேல் வந்து ரொம்ப சின்னது. ப்ரீட் பண்ணுற அளவு கூட சைஸ் கிடையாது. ரெண்டுத்தையுமே நீங்கள் சைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ மேல் வந்து பெருசாக இருக்குது, ஃபீமேல் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ நல்லா க்ரூம் பண்ணி ஒரு மாதம் 1.5 மாதம் கழிச்சு தான் என்னால் ப்ரீடே பண்ண முடியும் போல். நானும் வந்து சேல் பண்ணுறப்போ இந்த செமி அடல்ட்லாம் போடுவேன். பட் அதெல்லாம் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெருசாக தெரியும். சேல் வீடியோவில் நான் சொல்கிறேன் இது எல்லாமே சின்னது தான், வீடியோவில் பெருசாக இருக்கும்னு சொல்லிவிடுவேன். அப்படி இருந்துமே வந்து ஃபிஷ்ஷஸை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் எதிர்பார்த்ததோட சின்னதாக தான் ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நானும் போயிட்டு தாய்லாந்து கரெக்டாக சண்டை போட முடியாது, அவர் எதுவுமே சொல்லலை என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பெரிய மேல் இருக்குது, சின்ன ஃபீமேல் இருக்குது. ஃபீமேலுக்கு எக்ஸ்ட்ரா க்ரூமிங் கொடுத்து சீக்கிரம் வளர்த்து நான் அதை ப்ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ண கற்றுக்கணும். இந்த ஃபீமேல் வந்து ப்ரீடிங்க்கு ரெடி இல்லாமல் இருக்கிறதும் நல்லது தான். ஏன்னா ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கை துருன்னு இருக்கும். ஸோ எடுத்து ப்ரீட் பண்ணுறேன். இருக்கிறதே வந்து வளர்க்க முடியல. இந்த உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால மொயினாவை மெயின்டைனே பண்ணலை, எல்லாம் கிராஷ் ஆகிடுச்சு. அயன்மேன் குட்டிங்கெல்லாம் 20 நாள் குட்டிங்க தான், அதுக்கெலாம் மொயினா தான் போடணும். மொயினா இல்லாமல் மைக்ரோ பில்லட் போட்டு தினமும் 2-3 செத்துக்கிட்டு இருக்கு. ஸோ திருப்பியும் வந்து நான் மொயினாவை கல்ச்சர் பண்ணணும். இப்போ தான் உடம்பு நல்லா இருக்குது. ஸோ இப்போ மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஒரு சூப்பர் அட்டகாசமான பீட்டா பார்க்க போகிறோம். நீமோ காப்பர் கேலக்ஸியோட எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சிங்கிள் பீட்டா வந்து நான் வாங்கவே மாட்டேன் சரிங்களா. ஒரு வருஷமாக வந்து நான் எல்லாமே பேராக தான் வாங்குறேன். பேராக வாங்கி ப்ரீட் பண்ணி குட்டி எடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்து வாங்கிட்டுருக்கேன். பட் இதை வந்து நான் சிங்கிளாக வாங்கியிருக்கேன். இது அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது. இதுக்கு ஃபீமேல் கிடைக்கல சரிங்களா. ஸோ கிடைக்காததுனால அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கிற இந்த மேலே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். விட முடியலை, விட மனசு வரலை. ஸோ அதனால் வந்து இதை வாங்கிட்டேன். இதை வந்து நான் தாயிலிருந்துலாம் இறக்கலை, நார்த்துலேருந்து வாங்கினேன். நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து அன்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு தட்டுந்து வாங்கினேன். அவர் டோட்டல் பீட்டா செல்லரும் கிடையாது. அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா ஃபிஷ்ஷை அவர் கொரியர் பண்ணி எனக்கு 20 நாள் கழித்து கையில் வந்தது. இத்தனைக்கும் அவர் வந்து அதை ஃப்ளைட் கொரியர்னாரு. என்னமோ ஒன்று ஃப்ளைட் கொரியர்னால் 20 நாள் ஆகும். ஸோ ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அதனால் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஃபிஷ்ஷு இறந்து தான் வரும்னு நினச்சேன். எப்படியோ வந்து நல்லா ஆரோக்கியமாக வந்துடுச்சு. 2 ஃபிஷ்ஷுமே வாங்கி கிட்டத்தட்ட 1 வீக் கிட்ட ஆகுது சரிங்களா. 1 வீக் மேலேயே ஆகிடுச்சு. ஸோ 2த்துக்குமே வந்து ஸ்ட்ரெஸ்லாம் எதுவுமே இருக்காது. வந்தப்போ பார்க்கணும், 2மே நொந்த நூடுல்ஸாக தான் வந்ததுங்க. நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த ஃபிஷ் நல்லா இருக்குது அப்படின்றது. இந்த சிங்கிள் பீட்டா வந்து நான் 850க்கு வாங்கினேன். கொரியருக்கு வந்து 70 போட்டாப்புல. ஒரு 920க்கு வந்து இந்த ஃபிஷ்ஷு வாங்கியிருக்கேன். அடுத்து இன்னொன்று முக்கியமான விஷயம், வீடியோ டைட்டில்லையோ டிஸ்கிரிப்ஷன்லேயோ எங்கேயுமே வந்து நான் மென்ஷன் பண்ணாத ஒரு விஷயத்த வீடியோட எண்டில் இப்போ நான் சொல்கிறேன். கிவ் அவே கொடுக்க போகிறேன். இந்த சிங்கிள் மேலே வந்து கொடுக்க போகிறேன். இதை தாண்டி ஒரு எக்ஸாட்டிக் பேருமே வந்து நான் கிவ் அவே பண்ண போகிறேன். இந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நான் எந்த ஒரு கிவ்வேவும் தரலை. இந்த சேனலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்ததும் சரி. முன்னே நல்லா வந்து அந்த மெயின் சேனல் நடத்திட்டு இருந்தப்போ வருஷத்துக்கு ஒருக்க அப்படின்னு சொல்லி நான் கிவ்வே கொடுத்துட்டு இருந்தேன். அப்போல்லாம் பெருசாக வருமானம் கிடையாது. யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை சின்னதாக பண்ணுவேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. ஸோ இந்த சிங்கிள் மேல் பண்ணுறேன். அப்புறம் எக்ஸாட்டிக் வந்து ஒரு பேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு கண்டெஸ்ட்டும் வந்து நான் பண்ணுவேன். அது ஃப்ளோரானுக்கு பண்ணுற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ பீட்டா அப்படின்றப்ப இது எக்ஸாட்டிக் தான் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் யோசிச்சு வச்சுருந்தேன். இந்த மேல் சிங்கிள் மேலுக்கு வந்து எல்லாருமே பயங்கரமாக அட்ராக்டிவ் ஆவீங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரியான மேல்
அந்த பேருமே வந்து சூப்பராக தான் இருக்கும் சரிங்களா. இன்னும் நான் எந்த பேர்னு முடிவு பண்ணலை, 8 பேர் இருக்குது எக்ஸாட்டிக். அதுலேருந்து ஒரு நல்ல பேரை வந்து சூஸ் பண்ணி கிவ்அவே கொடுப்பேன். ஸோ கிவ்அவே சண்டேக்கு அப்புறம் வந்து என்ன எதனா கண்டெஸ்ட்டாக என்னன்னு முடிவு பண்ணிவிட்டு சண்டேக்கு அப்புறம் நான் வந்து தனியாக அதுக்குன்னு வீடியோ போடுறேன். இதை ஏன் நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் அப்படின்னா, எவ்வளோ பேர் வந்து இதை எண்டு வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். கிவ்அவேவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ போடணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்டோர் வீடியோ என்னென்ன போடணும் அப்படின்றது ஐடியாவே எனக்கு கிடையாது. ஸோ எதனா ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவேன். ஓகே, பாய்.